வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் லவ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட் 2014 ஆண்டு வெளியான ஃப்ரெஞ்சு திரைப்படத்தினுடைய வீடியோ இந்த எபிசோடில் பார்க்கலாம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றது வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா முதல் தரமாக சந்திக்கும் பொழுதே இருவரும் சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள், நாயகனும் நாயகியும். இந்த திரைப்படத்தை வந்து தாமஸ் கேலி இயக்கியிருக்கிறார். இதில் வந்து சினிமோட்டோகிராஃபர் வந்து டேவிட் கேலி, அவர் வந்து அனந்த் மேனன்னு தெரியல, இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படம். லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைட் திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமான சம்பவங்களால் ஆன திரைப்படம். பொதுவாக வந்து உலக திரைப்படங்கள், ஐரோப்பிய திரைப்படங்கள் எல்லாமே சம்பவங்களுடைய கோர்வையாகத்தான் இருக்கும். அவங்க எப்பயுமே வந்து ஒரு முடிவை வந்து முன்வைக்கவே மாட்டாங்க. ஒரு சம்பவம் நடக்கும், அதனுடைய தொடர்ச்சியாக என்னவானமாலும் இருக்குன்ற மாதிரி தான் படத்தை முடிப்பாங்க. நம்மளை மாதிரி அந்த மயில் சப்பானிக்காக காத்திருப்பாள் அப்படின்ற கதைலாம் கிடையவே கிடையாது. அந்த வாழ்க்கையினுடைய போக்குகளை அப்படியே விட்டுருவாங்க. எதையுமே வந்து புரிய வைக்கிற மாதிரியோ இல்லை அதாவது எடுத்து சொல்கிற மாதிரியாக எந்த ஒரு திரைப்படத்துடைய முடிவுமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு திரைப்பட படைப்பாளனுடைய கடமை அது கிடையாது. அதாவது இதுதான் வந்து தீர்வு அப்படின்றது வந்து ஒரு படைப்பாளி முன்வைக்கவே முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வே வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. 50 ஆண்டுகள காலத்துக்கு ஒரு வாட்டி வந்து கலாச்சாரம் மாறிட்டே போகும். இந்த கலாச்சாரம் தான் பெஸ்ட்டு நீங்கள் சொல்லவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு படைப்பாளியும் இதுதான் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்றதை முன்வைக்க முடியாது. இதுதான் ஐரோப்பிய திரைப்படங்கள் வந்து காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போ தான் அந்த ஒரு ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கோம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் வந்து இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு முன்னோடின்னு சொல்லலாம். அவர் வந்து திரைப்படங்களை வந்து சம்பவங்களையும் பிரச்சனைகளும் தான் முன்வைப்பார், இதுதான் தீர்வுன்னு அவர் எந்த இடத்துலையுமே வைக்க மாட்டார். உதாரணத்துக்கு ஆயுத எழுத்து திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் சொல்லலாம். ரைட். இந்த லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றது வந்து என்னென்னா, ஹீரோயின், அதாவது நாயகனும் நாயகம் ரெண்டு பேருமே வந்து ஃப்ரான்ஸோடைய மிலிட்ரி ரெக்ரூட்மெண்ட்டில் சேரணும், அதாவது அதில் வந்து பயிற்சி பெறணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறவங்க. நாயகன் வந்து என்னென்னா வந்து அவங்க அண்ணன் கூட வந்து கார்பெண்டர் வேலைலாம் பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட்டே வந்து என்ன இவங்க வந்து இதுக்காக வந்து இந்த நாயகி வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஆர்மியில் சேரணுன்றதுக்காக கடினமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது என்னது, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வருது. அந்த சண்டையின் காரணமாக ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிணக்கு வருது. ஆனால் என்ன, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வீட்டில் வந்து ஒரு கார்பெண்டர் ஒர்க்குக்கே வந்து அவங்க அண்ணனும் நாயகனும் போய் வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பழக்கம் வருது. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து மெல்ல மெல்ல நட்பாகிறார்கள். காதல் கிடையாது, நட்பாகிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவன் வந்து சில டெக்னிக்ஸ்லாம் வந்து அவனுக்கு தெரியும் பொழுது அதை வந்து எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அவன் வந்து கேட்குறப்பெல்லாம் வந்து அவள் வந்து அவளை வந்து அடிக்கலாம், அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலான்றப்பெல்லாம் வந்து அவனுடைய அழகு வந்து அவனை மயக்குது. படம் ஃபுல்லும் நாயகி வந்து ஒரு வெள்ளை பனியன் தான் போட்டு வராங்க, மழையில் நனைகிறாங்க, போகிறாங்க வராங்க. படம் பார்க்குற நம்மளுக்கே வந்து படத்தை பார்க்க விடாமல் நிறைய விஷயங்களை கவனச்சிதறல் பண்ணுறாங்க அவங்க. ஸோ நாயகனும் அது விதிவிலக்கல்ல. ஆனால் இவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து அந்த காதல் எப்படி கனிந்தது, அவர்களுக்குள்ளே வந்து அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை மிக அழகாக இயல்பாக ரெண்டு பேருடைய வாழ்க்கையினுடைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இதை பார்க்குறது தான் இந்த படம் வந்து உணர்த்தும் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த திரைப்படம் நிறைய உலக திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிட்டு நிறைய அளவில் வந்து பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றது. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக இந்த திரைப்படம் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் என்றால் அது மிக இல்லை. நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் வந்து அந்த நாயக கூட அதில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு திருப்தியை இந்த திரைப்படம் ஏற்படுத்தும். இது போன்று நிறைய நல்ல திரைப்படங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.